இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பாப்பா, நீ உன்னோட அப்பா அம்மா 2 பேரையும் நினைச்சு கவலைப்படாத. இப்போ நடந்துட்டு இருக்கிற போராட்டம் எல்லாமே உனக்காக தான். நீ நல்லபடியா இந்த உலகத்துக்கு வரணுன்றதுக்காக தான். நீ இந்த உலகத்துக்கு வரும்போது எந்தவித பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த குடும்பத்துல இருக்கிற நல்லவங்க எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. நீ தசாவதானி குழந்தை, உனக்கு எல்லாமே தெரியும். ஜாய், ஜாய், ராணி வயித்துல இருக்கிற தசாவதானி குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்போது பிரச்சனை முடியாது. இதை விட பல மடங்கு பிரச்சனைகள் உருவாகும். ஜாய், நாளைக்கு நடக்க போற காளி பூஜையை செய்ய போறது என்னோட ராணி இல்ல. என்ன சொல்ற பம்மி? ராணி இந்த பூஜையை செய்யலனா வேற யார் செய்வாங்க? ஏன்னா ராணி காளி வேஷம் போட்டதும் அவ உடம்புக்குள்ள அந்த காளியே இறங்கிடுவா. அந்த காளியோட தெய்வ சக்திக்குள்ள தசாவதானி பாப்பாவும் அடங்கிரும். அவங்க 2 பேரும் ஒன்னானதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு நீ பார்க்கதானே போற. பொம்மி, நீ இத பத்தி சொல்லும் போது அதை கேக்குற எனக்குள்ள பயங்கரமா வெறி ஏறுது பொம்மி. அந்த துஷ்ட சக்தி அதோட வேலையை ஆரம்பிச்சதுனால ராணிக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோன்னு பார்க்க வந்தேன். ஆனா நீ இருக்கிற வரைக்கும் ராணிக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே எதுவுமே ஆக விட மாட்டேன்னு எனக்கு முழு நம்பிக்கை வந்துடுச்சு. பொம்மி, இப்போதைக்கு நீ ராணியையும் நாளைக்கு நடக்க போற பூஜையையும் பாத்துக்கோ. நான் மத்த பிரச்சனைகளையும், இந்த வீட்டுக்குள்ள எது நடந்தாலும் அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ரொம்ப பாவம் ராணி. நீயும் என்ன மாதிரி தான் இப்ப வரைக்கும் எந்தவித சுகத்தையும் அனுபவிக்காம இருக்க. ஆனா இப்படியே இருக்காது ராணி. நான் எப்படியாவது வேம்பு சாரை கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன் ராணி. 2 பேரும் சந்தோஷமா வாழ்றத பார்த்தாதான் என் ஆத்மா சாந்தி அடையும். உன்னோட இந்த கர்ப்ப காலத்துல வேம்பு சார் உன் கூட இருக்கணும்னு நீ ஆசைப்படுவ, எனக்கு அது தெரியும். எப்படியாவது நாளைக்கு இந்த பூஜையை நல்லபடியா முடிச்சு அந்த தீர்த்தத்தை வாங்கி வேம்பு சாரை காப்பாத்திடணும் ராணி. அதை நாம எப்படியாவது நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். உனக்கு எப்பவுமே நான் துணையா இருப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு.